இன்னும் காணோம். அதானே நேரம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் வரலையே. ஏமா அபி, உன் பேச்ச நம்பி ஊர்க்காரங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ சொன்ன பாண்டி பையன் எப்பதாம்மா வருவான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருங்க ஐயா. சீக்கிரம்ல, எல்லாத்துக்கும் பொழப்பு இருக்குல்ல. அபி, போன் வேணா பண்ணி பாருமா, எங்க இருக்காங்கன்னு தெரியும். என் லக்ஷ்மி அத்தைக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கேக்குறேங்க ஐயா. சீக்கிரம் பண்ணி கேளுமா. ஸ்ரீஜா, அபி எங்க நம்மள ஜெயிச்சிருவாளும் பக்கு பக்குன்னு பயமா இருக்குடி. கொஞ்சம் பொறுமையா இருமா, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அதோ வண்டி வருது பாருங்க. ஆமால ஏதா இருக்கும். பாண்டி வந்துட்டானான்னு பாக்க வாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அத்தை, அபி, அபி எப்படிமா இருக்க? உங்க பாசத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, வந்து முதல்ல சோழிய பாருங்க. அத்தை பாண்டி எங்க அத்தை? ஆம்புலன்ஸ்ல தாமா இருக்கான். ஆம்புலன்ஸ தரங்கத்த. பாண்டிய எல்லாரும் பார்த்தாதான் நான் சொல்றது உண்மைன்னு எல்லாம் நம்புவாங்க. சரிம்மா, டிரைவர் ஓபன் பண்ணுங்க. ஓகே மேடம். போங்க. யாரையும் காணோம். அதானே. ஆமா ஸ்ரீஜா, பாண்டி இல்ல. நம்ம பிளான் சக்சஸ். அத்தை, பாண்டி எங்க? தெரியலையேம்மா. எனக்கு தெரியுங்க. என்ன பாக்குறீங்க? இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்பா ஊர்க்காரங்களா, நல்லா பாத்துக்கோங்கப்பா. ஆம்புலன்ஸ்குள்ள பாண்டின்னு யாருமே இல்ல. அதுவும் என்ன போல அபி யாரையும் கூட்டிட்டும் வரல. இப்போத சொல்றது பொய்ன்னு உங்க எல்லாருக்கும் விளங்குதா? இது பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே இந்த அபிக்கு சப்போர்ட் பண்றேன்னு பஞ்சாயத்தை கூட்டினீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கும் முத்தழகுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. யாராச்சும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை தடுக்கணும்னு பாத்தீங்க, அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. அப்படி சொல்லு மாமா. வா மாமா போலாம். ஏமா அபி, உனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பையும் நழுவு விட்டியாமா. இனி இந்த ஊர் உனக்கு சப்போர்ட் பண்ணாது. நீயே உன் பிரச்சனையை பாத்துக்கமா. அத்தை, பாண்டி எங்க அத்தை? தெரியலையே அபி. நான் தான் டெல்லியில அவன் ஆம்புலன்ஸ்ல ஏத்துனேன். இப்ப பார்த்தா காணோம். எப்படி? அம்மா, நாம அனுப்பின ரவுடிங்க கரெக்டா அவங்க வேலையை பார்த்து முடிச்சிட்டாங்க. ஆமா ஸ்ரீஜா. ரவுடிங்களுக்கு கால் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். கிட்னாப் பண்ண பாண்டிய எங்க வச்சிருக்கீங்க? மேடம், அவன் இப்போ எங்க கூட வண்டியில தான் இருக்கான்.
அவனை நாங்கள் ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். சரி, நீங்க போற இடத்த எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் பாண்டியை என்ன பண்ணணும்னு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். ஓகே மேடம். டேய் மேடம், இவனை எங்கே கொண்டு போகிறேன்னு மெசேஜ் அனுப்பி சொல்லியிருக்காங்க. போனோன்னு ஞாபகப்படுத்தி லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிடுறேன். சரிண்ணா. அபி, நான் என்னைக்கு உன்னை சஞ்சீவ் கூட சேரவே விட மாட்டேன். அபி, ஆம்புலன்ஸ்குள்ள அன்கான்ஷியஸா இருந்த பாண்டி திடீர்னு காணோம்னா பாண்டிய யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. யாரு பண்ணிருப்பா? எல்லாம் அந்த ஸ்ரீஜா தான் பண்ணிருக்கணும். எப்படி சொல்ற? ஆமாங்க அத்தை. ஏன் லைஃப் கெடுத்த நீ நிம்மதியாவே இருக்க கூடாது. நீ எங்க ஓடினாலும் சரி, நீ சாகுற வரைக்கும் விரட்டி விரட்டி அடிப்பேண்டி. நானும் சஞ்சீவும் சேர்ந்துட கூடாதுன்னு அந்த ஸ்ரீஜா தான் நீங்க பாண்டிய கூட்டிட்டு வர விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணிருக்கணும். அந்த ஸ்ரீஜா இவ்ளோ பண்றாளா? நான் அவளை சும்மா விட மாட்டேன். இப்ப எனக்கு ஸ்ரீஜா எல்லாம் முக்கியம் இல்ல. அவளை பழித்திக்கிற எண்ணமும் எனக்கு இல்ல. எனக்கு என் சஞ்சீவ் வேணும். நான் என் சஞ்சீவ் கூட சேரணும். எனக்கு அது மட்டும் போதும் அத்தை. பஞ்சாயத்துல பாண்டிய காட்டி சஞ்சீவோட சேர்ந்துடலாம் நினைச்ச அபியோட முகத்துல ஊரே காரி துப்புற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இனி அந்த அபியால சஞ்சீவ் கூட சேரவே முடியாது. நாம ஜெயிச்சிட்டோம் ஸ்ரீஜா. அந்த அபிய நாம ஜெயிச்சிட்டோம். சரி அபி, நீ கவலைப்படாத. ஸ்ரீஜா பாண்டிய கிட்னாப் பண்ணி எங்க மறைச்சு வச்சிருந்தாலும் அதை நான் கண்டுபிடிக்கிறேன். பாண்டி கிடைச்சிட்டா சஞ்சீவும் கூட சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அபிய நாம இன்னும் ஜெயிக்கல. ஏன் ஸ்ரீஜா அப்படி சொல்ற? அந்த அபி பாண்டிய சஞ்சீவ் முன்னாடி இந்த ஊர் முன்னாடியும் நிறுத்த விடாம வேணா தடுத்து நாம இப்ப வேணா அந்த அபிய ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இது நிரந்தரம் இல்ல. அபி அந்த பாண்டிய எப்ப வேணாலும் திரும்ப கொண்டு வரலாம். ஏன் என்ன ஸ்ரீஜா சொல்ற? ஆமாமா, அபிய இந்த தடவை வேணா நம்ம ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நாமளே ஜெயிச்சிட்டு போன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். ஸ்ரீஜா பாண்டிய எப்படி ஆம்புலன்ஸ்ல இருந்து கடத்தினான்னு நம்ம கிட்ட எந்த க்ளூவுமே இல்லையா அத்தை? அப்படி இருக்கும்போது எப்படி அத்தை நீங்க பாண்டிய கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்கலாம் அபி. பாண்டிய கடத்தின ஸ்ரீஜா ஆளுங்க நாங்க ஆம்புலன்ஸ்ல டிராவல் பண்ணி வரும்போது எந்த இடத்துல பாண்டிய கடத்திருப்பாங்கன்னு நாம ட்ரேஸ் பண்ணிட்டா போதும். அத வச்சு பாண்டிய இப்ப எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புரியல ஸ்ரீஜா, புரியுற மாதிரி சொல்லு. அபியும் லக்ஷ்மியும் ஆம்புலன்ஸ்குள்ள இருந்த பாண்டி எங்க போயிருப்பான்னு இந்நேரத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்டா? ஆமா. எவ்ளோ பெரிய கிரிமினலா இருந்தாலும் அவன் தனக்கு தெரியாத ஒரு தடயத்தையாவது தான் தப்பு பண்ண இடத்துல விட்டுட்டு தான் போவான். நாம அனுப்பின ரவுடிகளும் பாண்டிய கடத்தும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு எவிடன்ஸ அந்த இடத்துல விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. லக்ஷ்மியும் அபியும் அந்த எவிடன்ஸ தேடி கண்டுபிடிச்சு அத வச்சு பாண்டிய தேடி வர ரொம்ப நாள் ஆகாது. அதான் சொல்றேன், அந்த அபி முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். அந்த பாண்டிய ஏதாவது நம்ம பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அபி, டிராவலிங் அப்போ ஸ்ரீஜா ஆளுங்க பாண்டிய கடத்த சான்ஸே இல்ல. சோ நாங்க வண்டியை நிறுத்தும் போதுதான் எனக்கு தெரியாம பாண்டிய ஆம்புலன்ஸ்ல இருந்து கடத்திருக்காங்க. டிராவலிங் அப்போ நீங்க எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட் எடுத்தீங்க அத்தை? ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணு எடுக்கல. வழியில சாப்பிடுறதுக்கு மட்டும் 2 இடத்துல ஆம்புலன்ஸ் நிறுத்தணும். அத்தை, அப்போ அந்த 2 ஹோட்டல்ல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல வச்சுதான் நீங்க சாப்பிடும்போது ஸ்ரீஜா ஆளுங்க உங்களுக்கே தெரியாம ஆம்புலன்ஸ்ல இருந்து பாண்டிய கடத்திருக்கணும். ஆமா அபி, நான் போய் அந்த ஹோட்டல்ல விசாரிச்சா ஏதாவது துப்பு கிடைக்க சான்ஸ் இருக்கு. நான் போய் என்னன்னு விசாரிக்கிறேன். அத்தை, எப்படியாவது பாண்டிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. பாண்டி வந்தா மட்டும்தான்
நான் சஞ்சீவுக்கு உண்மையெல்லாம் புரிய வச்சு அவன் கூட சேர முடியும். இப்ப என்ன பண்ண போற ஸ்ரீஜா? நீ சொல்றத பார்த்தா கடைசியில அந்த பாண்டியை நீ கொன்னுடுவ போல இருக்கே. குட் ஐடியாமா. குட் ஐடியாவா? என்னடி சொல்ற? ஆமாமா, பாண்டி இப்போ உயிரோட இருந்தானு வை, அவ எப்போ அபி கையில மாட்டுவான்னு நம்ம பயந்துகிட்டே இருக்கணும். அதுவே பாண்டி செத்துட்டானா, அதாவது நாம பாண்டிய கொன்னுட்டோம்னா பாண்டி அபி கையில கிடைக்கவே மாட்டான். அபியால சஞ்சீவ் கிட்ட நீதான் பாண்டின்னு என்னைக்குமே நிரூபிக்கவே முடியாது. அம்மா, அதுக்கப்புறம் நம்ம அபிய ஈஸியா ஜெயிச்சிடலாம். சஞ்சீவ் வேற முத்தழக கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. பயப்படாத அபி, தப்பா எதுவுமே நடக்காது. நீ கும்பிடுற சாமி உன்னை கைவிடாது. பாண்டிய எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வேலைய நான் பாத்துக்கிறேன். பாண்டிய நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வரைக்கும் முத்தழகு கழுத்துல சஞ்சீவ் தாலி கட்டாம நீ பாத்துக்கோ. அபி, எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். கண்டிப்பா நடக்கும். நான் வரேன் அபி. சரிங்க அத்தை. அபிய ஜெயிச்சிடலாம். ஆனா பாண்டிய கொன்னு நாம மாட்டிக்கிட்டோம்னா ஜெயிலுக்குள்ளடி போனோம். அம்மா, பாண்டின்னு ஒருத்தன் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத ஒருத்தனை, இந்த உலகத்திலேயே இல்லாத ஒருத்தனை நாம கொன்னா நாம எப்படிமா ஜெயிலுக்கு போவோம்? நம்மள எப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்? ஆமால, இப்போதைக்கு நாம அபிய நிரந்தரமா ஜெயிக்க நாம பாண்டிய கொல்றதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன். சரி, பாண்டிய எப்படி கொல்ல போறோம்? அதுக்கு நம்ம பாண்டியர் நேர்ல போய் பார்த்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். வாமா போலாம். ஒரு காஃபி. சரிப்பா. கணவன் கொடுமை தாங்க முடியாமல் கர்ப்பிணி பெண் தற்கொலை. என்னல சொல்ற? கர்ப்பிணி பெண்ணு தற்கொலையா? ஆமாப்பா. புருஷன் கூட அந்த பொண்ணுக்கு ஏதாவது சண்டை போல, அந்த பிள்ளை சொல்றத புருஷன் நம்பாம திட்டிருப்பான் போல. அந்த பொண்ணு கோவத்துல தற்கொலை பண்ணிக்கிச்சு. என்னல அது? புருஷன் அந்த பொண்ணு சொல்றத நம்பிருக்கணும்ல. பாவம்ல அந்த கர்ப்பிணி பொண்ணு. கர்ப்பிணி பொண்ணு தற்கொலைங்கிறாங்க. சரி, அடுத்த செய்தி என்னன்னு படி. ஒருவேளை அபியா இருக்குமோ? எதுக்கும் போய் பாத்துருவோம். காஃபிலாம் வேணாங்க. என்னப்பாச்சு? பாண்டி, பாண்டி. அபி வீடு பூட்டி இருக்கு. கணவன் கொடுமை தாங்க முடியாமல் கர்ப்பிணி பெண் தற்கொலை. அபி வீடு வேற பூட்டி இருக்கு. பேப்பர்ல வேற கர்ப்பிணி பெண் தற்கொலைன்னு படிச்சாங்க. எங்க போயிருப்பா இவ? மாமா, எப்ப அந்த? இப்போதான். ஏன் மாமா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. சரி, நீ வா, நான் காஃபி போட்டு தரேன். சரி, நீ போ, நான் வரேன். அபி எங்க போயிருப்பா? மாமா, வீட்டுக்கு வா, காஃபி போட்டு தரேன்னு சொன்னல, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? நீ போ முத்தழகு. உள்ள வா மாமா. மாமா, என்னாச்சு மாமாக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? 2 முழம் மல்லிகைப்பூ கொடுமா. இந்தாங்கம்மா. சில்லறை இல்ல, மார்க்கெட்ல சேர்த்து வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்துரு. கோயிலையும் காணோம். எங்க போயிருப்பா? புருஷன் அந்த பொண்ணு சொல்றத நம்பிருக்கணும்ல. பாவம்ல அந்த கர்ப்பிணி பொண்ணு.
பூக்காரக்கா, என்ன பாண்டி? இந்த அபி எங்கேயாவது பாத்தீங்க? இல்ல பாண்டி, நானே சந்தைக்கு போய் இப்பதான் பூவை வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ள வரேன். நான் பாக்கலையே பாண்டி. சரி. ஏல உங்க அம்மா இந்த காயா வாங்கிட்டு வர சொல்லிட்டு தெரியலையே. உடனே அண்ணே, ஆ என்ன பாண்டி? அவன் இந்த பக்கம் வந்தாளா? எவா புரியலையே. அதானே அபி இந்த பக்கம் வந்தாளா? இல்லையே. இங்கதான் போயிருப்பா இவ. காலையில இருந்து அவ இந்த பக்கம் வரலையே. ஆமா ஏன் கேக்குற? சும்மா தான் கேட்டேன். நீங்க போய் வேலையை பாருங்க. ஆ சரிப்பா. ஏல இங்க பாரு, அந்த காயான்னு பாரு. அபி, என்னக்கா? நீ இங்க வந்துகிட்டு இருக்க? பாண்டி உன்னை அங்க தேடிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் முன்னாடி என்கிட்ட கூட கேட்டான். சஞ்சீவ் என்ன தேடுறானா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அண்ணா. என்னம்மா? வாமா அபி. நீ இப்பதான் வர்றியா? ஆமாண்ணா. இப்பதான் அந்த பாண்டி பையன் உன்னை தேடிட்டு போனா? ஆமா என்ன வேணும்? அண்ணா, ஒரு 1/2 லிட்டர் பாலும் 2 தேங்காயும் கொடுங்க. சரிம்மா. சஞ்சீவ் ஏன் என்ன தேடணும்? இந்தாம்மா. கொடுங்கண்ணா. சஞ்சீவ் நில்ல. என்ன சஞ்சீவ், என்ன ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க போல? நான் உன்ன தேடினா? எவன் சொன்னான்? மளிகை கடைக்காரரு, பூக்கார அக்கா எல்லாருமே சொன்னாங்க. அதுவா, உன் வீடு பூட்டி இருந்துச்சா? சரி, அதான் நீ ஊரை விட்டு போயிட்டியா? நம்மள பிடிச்ச சனியன் தொலைஞ்சிருச்சான்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். அத போய் நீ தப்பா நினைச்சுக்கிட்டு உன்னெல்லாம் போய் தேடு வேணாம் நானு. போ போய் வேலையை பாரு. நீ ஒத்துக்கவே மாட்டல்ல? கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாத மாதிரியே இரு. ஏ ஸ்ரீஜா, என்னடி இந்த இடமே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு? பாண்டிய கடத்திட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வைக்க முடியும். இந்த மாதிரி இடத்துல தான் வைக்க முடியும். பேசாம வா. என்ன ஸ்ரீஜா, யாருமே கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க? கொஞ்சம் பொறுமையா இருமா, வருவாங்க. டேய், யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. நான் போய் யாருன்னு பாக்குறேன். நீ இங்கே இரு. பாத்துனா. ஏய், யாரா இருக்கும்? ஒருவேளை ஸ்ரீஜா மேடமா இருப்பாங்களோ? எதுக்கும் திறந்து பார்ப்போம். உள்ள வாங்க மேடம். வாங்க மேடம். பாண்டிய எங்க வச்சிருக்க? சொல்ற வாங்க. மா வா சீக்கிரம். வணக்கம் மேடம். மா சீக்கிரமா வா. வா. இது இருக்கா மேடம்? என்ன ஸ்ரீஜா இது? பாண்டி பாக்குறதுக்கு அச்சு அசல் அப்படியே சஞ்சீவ் மாதிரியே இருக்கா? ஆமாமா, பாக்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கதாலதான் இத்தனை குழப்பம். ஆமா ஸ்ரீஜா. ஹே, சொல்லுங்க மேடம். நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு நைட்டே யாருக்கும் தெரியாம இவனை எங்கேயாவது கொண்டு போய் உயிரோட புதைச்சிருங்க. கொலை
கொலையா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆள் கடத்தல் மட்டும் தானே சொன்னீங்க? ஏய், ஆள் கடத்தல் தான்ப்பா. இப்ப ப்ராஜெக்ட் மர்டரா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றது? சொல்றது செய்யுங்க. மேடம், கொலையா இருந்தா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும், பரவாயில்லையா? ஏய், ஏற்கனவே பாதி செத்து போயிருக்கான். இவனை கொல்றதுக்கு எதுக்குடா எக்ஸ்ட்ரா பேமெண்ட்? அதெல்லாம் பண்ணலாம், செய்யுங்க. ஐயோ மா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இங்க பாரு, உனக்கு பாண்டிய கடத்த தந்த பணத்தை விட டபுள் மடங்கு தர. என்ன ஓகேவா? அப்போ ஓகே மேடம்.